Hello friends, welcome back to my channel Pavithra'sTips&Tricks. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிமெண்ட் DIY gift ஐடியா தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த gift செய்யிறதுக்கு நமக்கு தேவையானது white cement. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு white cement எடுத்துர்க்கேன். இப்போ தேவையில்லாத ஏதாவது ஒரு கண்டெய்னர் வீட்ல இருந்துச்சுனா அதுல cement ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நாம நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு half packet white cement தேவைப்பட்டுச்சு எனக்கு. இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா க்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, க்ளவுஸை வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் நான் வந்து மாட்டி விட்டுட்டேன். இது மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற சிமெண்ட் மிக்ஸை வந்து நாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சிமெண்ட் மிக்ஸை நம்ம வந்து இந்த க்ளவுஸில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே க்ளவுஸை வெளியில் எடுத்துகிட்டு நாம் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ணிடலாம். இதை லாக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு அது மேலே வந்து கொஞ்சம் வெயிட் வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து ஈவனாக இருக்கும், இல்லைன்னா கை வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நான் நைட் செஞ்சுருக்கேன், அதனால் ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். அப்போ தான் அது செட் ஆகும். இப்போ பாருங்கள், காலையில் எடுத்திருக்கேன், இது நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம வச்ச வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அது கொஞ்சம் பள்ளமாயிருச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவையான ஒரு சைடு வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கை சூப்பராக வந்துருச்சு, ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கோட்ஸை நம்ம மேலே எழுதிடலாம். நான் வந்து இந்த கிஃப்ட்டை எங்கள் அம்மா அப்பாவோட 25th ஆனிவர்சரிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதனால் ஹாப்பி 25th ஆனிவர்சரி மாம் அண்ட் டேடுன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். நீங்கள் யாருக்காக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை எழுதிக்கோங்க. இப்போ அடுத்தது நான் வந்து இந்த கையை வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து நிறுத்தி வைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் எடுத்து நான் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிமெண்ட்டை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கை, அதை வந்து அதில் வந்து நான் நிற்க வச்சுட்டேன். நீங்கள் சென்டராக பார்த்து நிற்க வச்சு இது மாதிரி ஓரமாக நீங்கள் வந்து எதுலையாவது சாய்ச்சி வச்சிடலாம். இப்போ இதுவும் ஒரு 1 day ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அது நான் வச்சதில் என்ன ஆச்சுன்னா அந்த டேட் எல்லாம் கொஞ்சம் அலைஞ்சிருச்சு, சிமெண்ட் உள்ளார போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம திரும்ப இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதோட சர்ஃபேஸ் வந்து ஈவன் பண்ணுறதுக்காக சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஈவன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த டிஸ்கை வந்து நாம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு கீழே அந்த டிஸ்க்குக்கு ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த டேட் அலைஞ்சதையும் நான் திரும்ப எழுதிட்டேன். பாருங்கள், கீழெல்லாம் கூட ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். நம்மளோட கிஃப்ட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த டிஸ்கில் ஃப்ரண்ட் சைடில் சென்டராக பார்த்து நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி லவ் ஒன்று எழுதிக்கலாம். எழுதிட்டு கோல்டு அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கையில் எடுத்து அதில் மேலே பெயிண்ட் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப நல்லா ஹைலைட்டாக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணேன்னா நான் அதே மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி அதை ரிங்கு மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்னு ஒரு ரவுண்ட் போட்டு அது மேலே மறுபடியும் அதே மாதிரி கோல்டு பெயிண்ட் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிஃப்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே, பாய், டேக் கேர்.